she is not there. அவள் மரித்து அவளை பிணமாய் கிடத்திருக்கிறார்கள். என் அன்பு ஊழியர்களே, என் அன்பு விசுவாசிகளே, ஊழியர் மனைவிகளே, நீங்கள் மரித்தாலும் உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் உங்களை மறக்கவே மாட்டார்கள். நான் உண்மை சாட்சிக்கு சொல்ல நினைக்கிறேன். ஆஸ்பானுக்கு முன்னால எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது இங்க இருக்கிற ராஜா அக்கா தான். அன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன். அவங்க தான் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாங்க. அக்கா இருக்காங்க நினைக்கிறேன். ராஜா அக்கா எனக்கு ஜெபிக்க, எனக்கு ஐசக்குக்கு ஃபின்னியன் எனக்கு ஜெபிக்க அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தான் நான் ஜெபிக்க கற்றுக்கினேன். புரியுதா? நான் ஒரு உண்மை சொல்லுகிறேன். நான் போதகரான பிறகு கூட ஒவ்வொரு 30ஆம் தேதியும் கிங்காம் சாட்சி அதுக்கு இங்கே இருந்தாருன்னா ஒவ்வொரு 30ஆம் தேதியும் என்னுடைய புது வருட ஆராதனைக்கு முன்பாக அவங்கள பார்த்து அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து அவங்க ஜெபம் பண்ண பிறகு தான் என் புது வருட ஆராதனை நடத்திருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக அவங்க பேரை தான் என் 2வது மகளுக்கு வச்சிருக்கிறேன், ஹானான்னு சொல்லி. அப்படி ஒரு சிஏவா இருக்கிறாள். அவருடைய கணவரைக்கு வந்திருக்கிறார். இப்போ ஜேம்ஸ் சந்தோஷனுடைய தம்பி மகன் அவர் இங்கே வந்திருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்கள் உலகம் உங்களை மறந்துட்டாலும் உங்களால் உருவாக்கப்பட்டவங்களை உங்களை மறக்கவே மாட்டாங்க. அதுக்காக ஒரு 4 பேரை தயார் பண்ணுங்க. அந்த 4 பேருக்கு நன்றி. உங்களுக்கு அழறதுக்காக 4 பேர் வேணும். ஹலோ, மனைவி அழுவாங்களா பிள்ளைகள் அழுவாங்களா தெரியல. சமீபத்தில் ஊழியக்காரன் ஒரு சாவுக்கு போயிருந்தேன். மன்னித்துக் கொள்ளுங்க மனைவிமார்கள்லாம். அந்த சாவில் பாஸ்டர்மா கேட்குறாங்க, பீரோ சாவி பாருன்னு கேட்குறாங்க. எதுக்குன்னு தெரியல. ஓஹோ, அப்படி ஒரு எண்ணமா? யோசித்து பாருங்க. நீங்கள் மரித்தாலும் யார் அழறாங்களோ இல்லையோ உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் உங்களுக்காக அழுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. வாழ்க்கையில் அதாங்க பெரிய மேன்மை. பெரிய மெகா சர்ச் கட்டுறது அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கென்று உங்களை மறக்காத மக்களை நீங்கள் உருவாக்குங்கள். உங்கள் மரணத்துக்கு பிறகு அவர்களால் நீங்கள் உங்களை பற்றி அவங்க பேசுவாங்க. வசனம் படிச்சு பார்த்தீங்களா? அவர் மரித்து ரொம்ப நாளைக்கு பிறகு யாரை மறக்கலையாம்? கடைசி வார்த்தை 31 கடைசி வார்த்தை. இஸ்ரவேலர் யாரை மறக்கல? மூப்பரும் இஸ்ரவேலர் யாரை மறக்கலைங்க? தமிழ் பைபிள்ல கர்த்தரை சேவித்தார்னு போட்டிருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் they serve the Lord ன்னு போட்டிருக்குது. they serve the Lord. எல்லா ஊழியக்காரன் சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே, மரணத்துக்கு பிறகு சத்தமா சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாம் நமக்கு ஊழியம் செய்யணும். எனக்கு ஒரு ஐயா சொல்றாரு, ஐயா அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க என்றாரு. என்னையா? டே, அவர் சொல்றாரு, நீ ரொம்ப ஆபத்தில் இருந்த, மருத்துவமனையில் டாக்டர் பிழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரா, உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அவன் கேட்குறான், யாரை கேட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நீ? அவனே சொல்றான், பாஸ்டர் அந்த 2 கிழத்தையும் போய் ஊழியம் செய்ய சொல்லுங்க. அந்த கிழத்தை. ஹலோ, இன்னைக்கு திரும்ப சொல்றா, ஐ பெக் யூ.